இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சில கருத்துக்களை தெரிவித்த போதிலும் தற்போதைய நிலையில் இந்தியாவுடன் நில இணைப்பு திட்டத்தினை பரிசீலிக்க இலங்கை மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2002 தொடக்கம் 2004 ஆண்டுகளில் அப்போதைய பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நில இணைப்பு பாலம் குறித்து முதலில் விவாதிக்கப்பட்டது. இதையடுத்து 2023 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக புதுடெல்லிக்கு விஜயம் செய்த போது கூட்டு அறிக்கையின் நில இணைப்பு குறிப்பிடப்பட்டது. இருப்பினும் கடந்த ஆண்டு டிசம்பரில் புதுடில்லிக்கு விஜயம் செய்த போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போதைய சூழ்நிலையில் இந்த திட்டத்தை முன்னெடுக்க மறுத்துவிட்டார் என்று தெரிய வருகின்றது. இதன் காரணமாக இந்திய பிரதமரின் அண்மைய வருகையின் போதும் இந்த விடயம் இலங்கையின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவில்லை. இருப்பினும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது பிரதமர் மோடி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நில இணைப்பு பற்றி குறிப்பிட்டார். அத்துடன் தமது பயணத்தை நிறைவு செய்த பின்னரும் அவர் இந்திய விமானப்படை உலக வானூர்தியில் இலங்கையிலிருந்து புறப்பட்ட போது இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் ராமர் சேது பாலத்தை அவர் பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது.